ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பைக்ஸ் அண்ட் கார்ஸில் சைலன்சர் மட்டும் ஏன் அதிகமாக துருப்பிடிக்குது, அது எப்படி துருப்பிடிக்காமல் தவிர்க்கலாம், துருப்பிடிச்ச இடத்த எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம என்ன தான் பைக்கையும் காரும் கழுவி தொடச்சி க்ளீன் பண்ணாலும் அதில் சைலன்சர் பார்த்தீங்கன்னா ஈஸியாக துருப்பிடிச்சிடும். நம்ம எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும், நம்ம எல்லா இடத்தையும் தான் கழுவி க்ளீன் பண்ணுறோம், அது ஏன் சைலன்சர் மட்டும் பர்டிகுலராக துருப்பிடிக்குது? இதுக்கு பின்னாடி இருக்க சயின்ஸை பார்க்குறதுக்கு முன்னாடி ரஸ்டிங்னா என்னென்னு பார்ப்போம். ரஸ்ட்னா அயன் ஆக்சைடு. இது வந்து பார்த்திங்கன்னா ரெட்டிஷ் ப்ரௌன் கலரில் இருக்கும். இது எப்படி ஏற்படும்னா, அயனும் காற்றுல இருக்க ஆக்சிஜனும் வாட்டரும் ஒன்றா சேரும்போது தான் இது ஃபார்ம் ஆகும். இதை தான் நம்ம ரஸ்டிங் சொல்லுவோம். இது ஏன் பர்டிகுலராக சைலன்சரில் மட்டும் அதிகமாக ஏற்படுதுன்றதை இப்போ டீட்டெயிலாக பார்ப்போம். சைலன்சர் ரஸ்டிங் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் காலையில் தான் ஏற்படும். அது எப்படி ஏற்படும்னா, நீங்கள் காலையில் வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சைலன்சருக்குள்ளே பார்த்தீங்கன்னா கூலிங்கான ஏர் இருக்கும். அந்த ஏர் பார்த்திங்கன்னா ஆக்சிஜனோடு தான் இருக்கும். நீங்கள் வண்டியை ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபியூயலும் ஆக்சிஜனும் எரிஞ்சிட்டு அது வந்து எக்ஸாஸ்ட்டில் வெளியே வரும். வெளியே வரும்போது பார்த்திங்கன்னா ஹீட்டாக வெளியே வரும். இந்த ஹீட்டாக வர ஏரும் ஆல்ரெடி சைலன்சரில் இருக்க கூலிங் ஏரும் ஒன்றா சேரும்போது கண்டென்சேஷன் ஏற்படும். கண்டென்சேஷன்னா என்னென்னா, இப்போ பனி பெய்யுது பார்த்தீங்களா, அந்த பனி வந்து பார்த்திங்கன்னா வெறும் காற்றுல இருக்க மாதிரி தான் இருக்கும். அதுவே கீழே பார்த்தீங்கன்னா தண்ணியாக மாறும். அதாவது வேப்பர் வந்து தண்ணியாக மாறுறது தான் கண்டென்சேஷன் சொல்லுவோம். அதே மாதிரி அங்கேருந்து வர ஹீட்டான வர ஏரும் ஆல்ரெடி கூலிங்காக இருக்க ஏரும் சேரும்போது வாட்டர் மாலிகுல்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகும். அந்த வாட்டர் மாலிகுல்ஸ் பார்த்திங்கன்னா அப்படியே சைலன்சர்லே தங்கிடும். அந்த சைலன்சரில் தங்குற வாட்டர் மாலிகுல்ஸை கீழே இறக்கிறதுக்காக தான் சைலன்சரில் சின்னதாக ஒரு ஓட்டை வச்சுருப்பாங்க. அந்த ஓட்டை அடைச்சிக்கிச்சுனாலும் இல்லை ஆல்ரெடி இருக்க அந்த வாட்டர் மாலிகுல்ஸ் வந்து வரத்துக்கு லேட் ஆகும் போதும் அந்த டைமில் தான் ரஸ்ட் ஏற்படும். இதுதான் முக்கியமான ரீசன். இது பெரும்பாலும் எந்த வண்டியில் ஏற்படும்னா, இந்த ஷார்ட் டிரைவ் போகிறாங்க பார்த்தீங்களா, அந்த வண்டியில் தான் ஏற்படும். ஏன்னா இந்த வண்டி தான் வந்துட்டு அப்பப்போ ஸ்டார்ட் பண்ணி அப்பப்போ ஆஃப் பண்ணுவோம். இதனால் பார்த்திங்கன்னா நிறைய வாட்டி உள்ளே வந்துட்டு கண்டென்சேஷன் நடக்கும். இதனால் வாட்டர் மாலிகுல்ஸ் நிறைய ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும். இதுவே லாங் போகிற வண்டியில் பார்த்தீங்கன்னா சைலன்சர் பயங்கரமாக ஹீட்டாக இருக்கும். அந்த ஹீட்னால் வாட்டர் மாலிகுல்ஸ் ஜென்ரேட் ஆகும்போதே ஆட்டோமேட்டிக்காக எவாப்ரேட் ஆகிடும். ஸோ அந்த வண்டியில் அவ்வளோ சீக்கிரம் ரஸ்ட் நடக்காது. அதே மாதிரி இதுக்கு முக்கியமான இன்னொரு ரீசன் பார்த்தீங்கன்னா, வண்டியை மழையில் ஓட்டுறது. அதாவது வண்டி நல்லா சரியான ஹீட்டாக இருக்கும். சடனாக மழையிலையோ இல்லை தண்ணியில் விடும்போது அந்த ஹீட்டு கூட தண்ணி இதுவாகும் போது ரஸ்ட் ஏற்படும். இதுவும் ஒரு மெயின் ரீசன் தான். சரி, இது எப்படி தவிர்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வண்டியை ஹீட்டாக இருக்கும்போது சைலன்ஸில் தண்ணி படாமல் பார்த்துக்கணும். அதே மாதிரி சைலன்சருக்கு அடியில் இருக்க அந்த ஹோல்ஸை பிளாக் இருந்து தான் எடுத்து விட்டுக்கோங்க. அதே மாதிரி சைலன்சரில் ஸ்ப்ரே பண்ணுறதுக்குனே ஒரு சில பெயிண்ட்லாம் வருது. அந்த பெயிண்ட்டை வாங்கி அடிச்சிங்கன்னா சைலன்சர் துருப்பிடிக்கிறத தவிர்க்கலாம். அதே மாதிரி ஆல்ரெடி சைலன்சர் துருப்பிடிச்சதை எப்படி இது பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு எம்ஆர் ஷீட் போட்டு நல்லா தேய்ச்சி எடுத்துருங்க. தேய்ச்சி எடுத்துட்டு எல்லா ஹார்ட்வேர்ஸ்லேயும் மெட்டல் ப்ரைமர் கிடைக்கும். அதை ஒரு கோட் அடித்து விட்டுருங்க. அடித்து முடிச்சுட்டு ஹார்ட்வேர்ஸ்லேயே 100 ml பெயிண்ட் டப்பா வரும், அது ஒன்று வாங்கிக்கோங்க. அதை வாங்கிட்டு சைலன்சர் ஃபுல்லாக அடித்து விட்டுருங்க. இதில் நார்மலாக ப்ளைன் பேஸ்ட்டில் அடிச்சிங்கன்னா லைட்டாக திட்டு வரும். இந்த ஆர்டிஸ்ட் பெஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை அடித்து பாருங்கள். இந்த ப்ரெஷ்ஷில் அடிச்சிங்கன்னா ஸ்ப்ரே பெயிண்டில் அடித்த மாதிரியே இருக்கும். இது இந்த லெட்டர் பெயிண்டிங்க்கெலாம் யூஸ் பண்ணுவாங்களா, அந்த ப்ரெஷ் தான் சொல்கிறேன். அப்படியே இல்லை ரொம்ப பக்காவாக வேணும் அப்படின்னா அமேசான்லேயே 3M ப்ராடக்ட்ஸ் கிடைக்குது, பிளாக் அண்ட் சில்வரு. அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை வாங்கி அடிச்சுக்கலாம். இந்த மாதிரி வீட்டிலே பண்ணுறதால சைலன்சர் துருப்பிடிக்கிறத தவிர்க்கலாம். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.